ஆம்ஸ்ட்ராங் அங்க இருக்கும்போது இங்கெல்லாம் வருவான். ஐயோ இங்கே வந்து படுத்துக்குவான். நடு ராத்திரியில் அவனுக்கு எதனா ஒரு இதுவாகிடுச்சு மனசு பட்டுச்சுன்னா உடனே வந்து படுத்துருவான். படுத்துட்டு இருப்பான். யாருக்கும் சொல்லக்கூடாது. எங்கே படுக்கிறான் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. நான் இல்லைப்பா போகிறேன்ப்பா அப்படின்னேன். போயிட்டேன் நான். போய் உள்ளே போய் டிவி போடுறேன். அவ்வளோதான். என்னாச்சு தெரியலம்மா, ஆரம்பிக்கலாம் குழந்தைய அந்த மாதிரி பண்ணிட்டானுங்கம்மா. அவ்வளோ நான் பார்க்குறதே இல்லை. பொற்கொடி அதுலேருந்து நான் பார்க்குறது இல்லை. எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்கம்மா. அன்றைக்கி அவன் பாட்டுக்கு தனியாகவே கொஞ்சம் 2 பேரை வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அன்றைக்கி யாரும் இல்லை போலுக்குது. அது நம்ம தெருவில் வந்து எட்டி பார்க்கணும். அவ்வளோ நம்ம தெருவில் யார் யார் இருக்கிறீங்க. ஏன்னா அவன் வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும் குழந்தையில இருந்த. இப்போ இவ பொம்பளைன்றதுனால உள்ளவே கல்யாணம் பண்ணின்னு உள்ளவே இருந்தா ரொம்ப வந்து இது பண்ணுறது இல்லை. அவன் வந்து பார்க்கணும் வயசானவங்க யார் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும். நான் எனக்கு தெரியும் தெரியாதுன்ட்டு பார்த்து பேசிட்டு அங்கே ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போயிட்டா முடியாது. நான் அனாதே ஆகிட்டேம்மா. அவன் செத்த பிறகு கூட நானும் தனியாக தான் இருக்கிறேன். என்ன ஒரு ஆசிரமம் கிடைக்குமான்னு பார்க்குறேன். யாராவது என்னை ஒரு உதவி செஞ்சு உதவியோட கொண்டு விட்டாங்கன்னா போதும். அவங்க இங்கே வராங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன விஷயம் கேட்பீங்க? என்ன சொல்ல முடியும்? பார்த்தா அழுதது அழந்தான் வரும். அந்த ஊர்ல இருந்துக்கிறான். எப்படியோ இருந்தான் வயசுல. அதுக்கப்புறம் அந்த கட்சின்னு சொல்லிட்டு தொடங்கி அவன் ஒரு மனுஷனா வந்து ஒரு ஸ்டாரா இருந்தான். ஸ்டாருன்னா அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டாரா இருந்தான். போட்டாங்க. அவன் பொண்டாட்டி வருவான்னு நினைக்கிறேன் நான். வரணும், அவன் வரணும். அவன் வந்து மறுபடியும் அவன் இடத்த அவன் நிரப்பணும். அவன் வந்து தான் ஆகணும். அதான் நியாயம் கேட்குறல்ல, நியாயம் கிடைக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அவனை குழந்தைலேருந்து தெரியுமா. நாங்கள்லாம் ஒன்றா இருந்து தான் இருப்பான், கொள்ளுவான். ஊருக்கே நல்லது பண்ணுவாம்மா. ஊருக்கே நல்லது பண்ணுவான். எங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவான். ஒரு தாய் மாதிரி. எனக்கு அவங்க அம்மா அத்தை தான் வேணும். அத்தை பிள்ளை தான் அவன். நான் எங்கள் பசங்க கூடலாம் இருப்பான், இங்கேயே இருப்பான். எப்படியோ வளர்ந்தான். நல்ல மாதிரி ராஜா மாதிரி இருந்தான். எல்லாருக்கும் நல்லது பண்ணுவான். ஒரு ஆளு கூட கெட்டது பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவன் வெளியெல்லாம் எப்படியோ தெரியாதுமா. இங்கே வீடு கட்டி புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. வரவங்கள வர்றது கவனிக்கிறது 2 பேருமே கவனிப்பாங்க. என்ன அவங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது, சந்தோஷமாக கொண்டாடினான், எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சுமா. என்ன பண்ணாங்க? இங்கே தாம்மா உட்காந்துருந்தேன் அன்றைக்கி. அப்படி தாம்மா போனான். இப்படி போகிறான். சரி 6 மணி ஆயிடுச்சே, நான் டிவி பார்க்கணும். இன்னும் உக்காந்துக்கிறேன்னு கேட்டு போகிறான். அவன் 4 பேர் கூட போனாங்க. இன்னும் உக்காந்துக்கிறிய அப்படின்னு கேட்டான். இல்லைடா போகிறேன்ப்பா வாடகைடா அப்படின்னு நான் பேசுறது இல்லை இப்போ. என்ன இல்லைப்பா போகிறேன்ப்பா அப்படின்னேன். போயிட்டேன் நான். போய் உள்ளே போய் டிவி போடுறேன். அவ்வளோதான். என்னாச்சு தெரியலம்மா, ஆரம்பிக்கலாம் குழந்தைய அந்த மாதிரி பண்ணிட்டானுங்கம்மா. உயிரோடு விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் அனாதையாக இருக்கிறதுக்கு அவ்வளோ நான் பார்க்குறதே இல்லை. பொற்கொடி அதுலேருந்து நான் பார்க்குறது இல்லை. இங்கே ஆஃபீஸ்க்கு வரலாம், போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன். என்னால் முடியலம்மா. பாவம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னாம்மா. ஒரு 4 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கள் பையன் ரெட்ஸில் இருக்கிறான், அவனுக்கு கூட வீடு கட்டி கொடுக்குறேன்னா சொல்லிட்டுக்கிட்டாலாம் வந்தான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தையாம வந்து இட்டுன்னு போயிட்டான். யாரும் கேட்கறதில்ல. எனக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்பான் என் செலவுக்கு. நான் எனக்கு இந்த 1000 ரூபாய் தான் வருது. அந்த 1000 ரூபாயில் தான் நான் ஒண்டி தானே இருப்பேன். என் பொண்ணுங்க இன்னும் வந்தாங்கன்னா துட்டு கொடுத்துருவான். இந்த பார்த்து அனுப்பு அப்படின்னு அப்படியெல்லாம் இருந்தான்.
கல்யாணமாகி வந்ததுக்கு அப்புறம் எப்படி? ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க. கல்யாணம் இல்லாததான் இருந்தா எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மாமனார் எல்லாம் இருக்கிறாங்களே கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் இருந்தாங்க. அவங்க மாமனார் வீடு அந்த முனையில் இருக்குது. என்ன நல்லா நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சு கொஞ்ச நாள் பொறுத்து. என்ன அதுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கேருந்து போனாங்க வீடு கட்டணுன்றதுக்காக இங்கேருந்து இப்போ காலி பண்ணிட்டு போனான். அதுதான். அப்போ கூட டெய்லி வருவான் போவான், வருவார் போவார் இதெல்லாம். இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால என்னை கூட ஒரு அனாதை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்ருப்பான். அவங்களும் இந்த ஏரியா தானே? ஆமாம் சின்ன வயசுல இருந்து ஆமாம், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க அக்கா இதில் இருக்கிறாங்க இந்த வீட்டில். அவங்க அண்ணன் அந்த வீட்லேயே அவங்க அண்ணன் பொண்ணு இருக்குது. இன்னொரு அண்ணன் விடுது அது இருக்குது. எல்லாம் இங்கே தான். குழந்தையிலேருந்து இங்கே பிறந்து வளர்ந்தவங்களாம் இங்கே தான், எங்கள் குடும்பங்களில் தான் இருந்தோம். அவங்க இன்னொரு அக்கா அந்த பங்குறா. அவன் 2 அக்கா அவங்க செத்துட்டாங்க. 2 அக்கா அவங்க செத்துட்டாங்க. அவங்க அம்மாவும் இறந்துருச்சு. எல்லாம் இங்கே தான். பிறந்தது வந்ததெல்லாம் இங்கே தான். வேறு எங்கேயும் இல்லை. இப்போ கட்சியில நிக்கிறாங்க, எம்எல்ஏவா திருவிக நகர்ல நிக்கிறாங்க. நிற்கிறாலாமே கணவரோட நியாயத்துக்காக தான் நியாயம் கிடைக்கணும் அதுக்காக தான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னத்தேமா நியாயம் கிடைக்கிறது? பண்ணிட்டானுங்க. அவங்கெல்லாம் யார் அவங்கன்னு தெரியுதா? எங்கேயோ போயிட்டாங்க பொழகுது. அவங்கள பிடிச்சிட்டாங்களா பிடிக்கலான்னு கூட தெரியல எனக்கு. என் குழந்தைய அபுக்குன்னு பண்ணிட்டாங்கம்மா. சுதாரி கூட இல்லைம்மா. 6:30 மணிக்கெல்லாம் என்ன திட்டம் போட்டு பண்ணிட்டானுங்க. எப்பவும் ஒரு 4 பேர் இருப்பாங்கம்மா. அன்றைக்கி அவன் பாட்டுக்கு தனியாகவே கொஞ்சம் 2 பேரை வச்சுக்கின்னு இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. காலியாக தான் உக்காந்து இருந்துக்கிறான். அன்றைக்கி எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அன்றைக்கி யாரும் இல்லை பொழுது. அது பார்த்துருந்தாங்களோ அவனுக்கு அது ஒரு தைரியம். நம்ம ஏரியாவில் யார் இது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம். என் அழகு குழந்த போயிடுச்சு. அதுதான். அந்த ஸ்தானத்துல பொறுக்கூடி அவங்க வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா மக்களுக்காக நான் அவர் என்ன பண்ணாரோ அதே போலதான் நான் தொடர போறேன். அதே மாதிரி பண்ணால்னா என்னன்னா நம்ம தெருவில் எட்டி பார்க்கணும். அவ்வளோ நம்ம தெருவில் யார் யார் இருக்கிறீங்க. ஏன்னா அவன் இங்கே எல்லாருக்குமே தெரியும் குழந்தையிலேருந்தே. இப்போ இவ பொம்பளைன்றதுனால உள்ளவே கல்யாணம் பண்ணின்னு உள்ளவே இருந்தால் ரொம்ப இது பண்ணுறதில்ல. என்ன அவன் பார்க்கணும் வயசானவங்க யார் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும். நான் எனக்கு தெரியும் தெரியாதுன்ட்டு பார்த்து பேசிட்டு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த பொற்கொடி அவங்க அப்பா காலத்துலேருந்து தெரியும் எங்களுக்கு. நாங்கள்லாம் அப்படியே ஒரு இதில் சொந்தத்தில் தான் இருந்தோம். இது தெரியும். அவன் பார்க்கணும். அங்கே ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டா முடியாது. அவ்வளோ வரணும். நல்லவங்க கட்டவங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு போனால் நீ அந்த ஸ்தானத்தில் வரணும். நாங்கள் அதுதான் நினைக்கிறோம். அவள் இருந்தால் நல்லது அப்படின்னு. இப்போ அவங்க கூட அவர் கூட இருந்தவங்கெல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போவாங்க வருவாங்க. இப்போ எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் இன்னும் நேரடியாக பார்க்கல. என்னன்னா இந்த இதில் நீ நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம்லாம் நல்லதெல்லாம் செய்கிறாலுமே புத்தூர் பக்கம்லாம் அது யூடியூப்பில் பார்த்து என் தங்கச்சி சொல்லும். அக்கா அங்கெல்லாம் போய்க்கிறாக்கா, அங்கெல்லாம் இது பண்ணுறாக்கா அப்படின்னு சொல்லி இருக்குது என் தங்கச்சி. அதே மாதிரி இருக்கட்டும். இவ ஒரு இதுக்கு வந்துட்டாள்னா அவன் இடத்த பிடிக்கணும். குழந்தை பார்த்தீங்களா? அப்படியே லைக் ஆம்ஸ்ட்ராங் அவரை மாதிரியே இருக்காரு. ஆமாம். ரெண்டு பிறந்தநாள் வந்துடுச்சு. 2 பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க 14ஆம் தேதி. அது பிறந்தது 14ன்னு தெரியும் எங்களுக்கு. அவ்வளோ இதுவாக கிராண்டாக கொண்டாடினா. ஃபஸ்ட்டு பிறந்தநாள், 2வது பிறந்தநாளுக்கெல்லாம் குழந்தை இல்லாத போயிட்டான். அவ்வளோதான். என்னத்தை பண்ணுறது? அவன் ஆயுசு அவ்வளோதான் நினைக்க வேண்டியது தாங்க. அவர் போனதுக்கப்புறம் பொறுப்புடைய பார்த்ததே இல்லையா? அவங்க இல்லை பார்த்தது இல்லைம்மா. நான் பார்க்கல. அவன் அவங்க இங்கே கொடுத்துன்னு இருக்கும்போது கூட ரொம்ப போக மாட்டேன். இங்கே ரொம்ப பேர் கூட ரொம்ப தெரியாது இங்கே இருக்கிறவங்கள. இப்போ அந்த அம்மா வீடு வீடாக போய் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்தானத்தில் வரணுன்னா தாழ்ந்து தான் போகணும். போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணால்
ஏன்னா நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உனக்கு அப்படி அது தெரிஞ்சு நடந்துக்கினாங்கன்னா நல்லது தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த விஷயங்கள்னு பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி பொற்கொடி அவங்களும் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? பண்ணலாம். அவர் இருந்து என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலாம். அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணுறதுக்கு அப்போ அவன் இருக்கும்போது ஒரு மாதிரி வருமானங்கள்லாம் இருக்கும். இப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி எனக்கு தெரியல, வருமானங்கள்லாம் எப்படி வரும், ஏதா வரும். அவன் ஆம்பளை இருந்தால் அது வேறு வழி, பொம்பளைக்கு என்ன தெரியுது என்ன அது மாதிரி. ஆனால் நம்ம ஜனத்தை கிட்ட வச்சுக்கணும், அதுதான் ஒன்று. எனக்கு அதை பற்றி இல்லை. நான் இந்த ஃபோனுக்கு நல்லா பார்க்குறது இல்லை. நான் அனாதே ஆகிட்டேம்மா. அவன் செத்த பிறகு கூட நானும் தனியாக தான் இருக்கிறேன். என்ன ஒரு ஆசிரமம் கிடைக்குமான்னு பார்க்குறேன். யாராவது என்னை ஒரு உதவி செஞ்சு உதவியோட கொண்டு விட்டாங்கன்னா போதும். அவங்க இங்கே வராங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன விஷயம் கேட்பீங்க? வந்தாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? பார்த்தா அழுதான் வரும். என்னப்பா கேட்க முடியும்? குழந்தைய நல்லா பார்த்துக்குமா தான் சொல்ல முடியும். அவனை மாதிரி வரணும், அது வரும். இன்னும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் பொட்டை பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வந்துடும். நான் இந்த வீடு கட்டாத போட்டாங்களம்மா. இருந்துதான் இந்நேரம் ஆகிட்டுருக்கோம். இந்நேரம் வீடுங்களை ஆகிட்டுருக்கோம். ஐயோ என்ன கோலம் பண்ணியிருப்பான் ஒரு கிரக பிரவேசத்துக்கு. ஊர் உலகம் ஜனம் எல்லாமே அங்கே தான் இருப்போம். உள்ளுக்குள்ளே இருக்குது, பார்க்குறதுக்கு பேசுகிறோம் கொள்கிறோம். அவனை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தது? சின்ன வயசுலலாம் சுட்டியாக இருப்பான், பசங்க கூட இருப்பான், இப்போ ஸ்கூலுக்கு போவான் வரும் எல்லாம். அதெல்லாம் ரொம்ப சுட்டி தான். ரொம்ப இது கிண்டலாக பேசுவான். எனக்கும் எங்கள் ஆயாவுக்கும் சண்டை வைப்பான், மூட்டி விட்டுருவான். பார் ஆயா, பார் என்ன சொல்கிறாங்க பாரு அவங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயா உன்னை இப்படி சொல்லுதுன்னுமா. எல்லா வீட்லேயும் சகஜமாக இருப்பான். அவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்தான். அவ்வளோ ஒரு நல்லவனாகவே போயிட்டான். அவனை நிமிந்து கூட பார்க்க முடியாத பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப சுட்டி, ரொம்ப அழுகு. அவன் ஒரு மாதிரி சிரிப்பான், அந்த தெக்கு பல்லு தெரியும், அதெல்லாம் ரசிப்போம் அவனை. இந்த திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது தொகுதி என்னன்னு தெரியலம்மா. இவனை நினச்சா ஜெயிக்கலாம். இந்த அகரத்துலலாம் அவன் தான் இருப்பான். எல்லாருக்கும் நல்ல இதுங்க. திருவிக நகரெல்லாம் எனக்கு தெரியல, அகரம் அந்த அகரத்தில் ரொம்ப நல்ல இதுங்கெல்லாம் பண்ணியிருக்கிறான். எல்லாருக்கும் நல்ல உதவிங்கெல்லாம் செஞ்சுக்கிறான். சொல்லுவாங்க இங்கே செய்கிறான், அங்கே போகிறான், இங்கே வரான்னு. அந்த பாகுபாடு கிடையாதுமா. இவங்க பணக்காரவங்க ஏழை அந்த இது கிடையாது. என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறான், அப்படியெல்லாம் கிடையாது. சகமே இப்போ வந்தால் வந்து உக்காந்துருவான். அந்த மாதிரி அவங்க பொண்டாட்டி வருவான்னு நினைக்கிறேன் நான். அவள் வரணும். அவள் வந்தால் தான் அவள் வந்து மறுபடியும் அவன் இடத்த அவள் நிரப்பணும். இப்போ அவன் தான்னா சொல்ல வேண்டியதில்லை, இது எல்லாம் அங்கே தான் என்ன. இப்போ அவள் இருக்கிறான்னா அவள் வந்து தான் ஆகணும். வந்தால் தான் ஒரு நியாயம், அதான் நியாயம் கேட்குறல்ல, நியாயம் கிடைக்கும். நியாயத்துக்காக இது பண்ணணும். ஆம்ஸ்ட்ராங் அங்கே இருக்கும்போது இங்கெல்லாம் வருவாங்க. ஐயோ இங்கே வந்து படுத்துக்குவான். நடு ராத்திரியில் அவனுக்கு எதனா ஒரு இதுவாகிடுச்சு, மனசு பட்டுச்சுன்னா உடனே படுத்துருவான். படுத்துட்டு இருப்பான், யாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நடு ராத்திரிங்களில் எங்கே படுக்கிறான் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி வந்துடுவார் அவர். அந்த மாதிரி இங்கே வருவார். வந்து உக்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பார். எங்கள் பேரனு கூட ஒரு நல்ல வேலை கிடச்சிடுச்சு, நான் வந்து தான் ஏதாவது செஞ்சுருப்பான். ஆம்ஸ்ட்ராங்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இது பண்ணால் கூட என்னை கொண்டு போய் வச்சுக்குவாங்க. வருமானம் இல்லாததுனால தான் நான் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. குழந்தைய கொண்டு இங்கே வந்திருக்காங்களா? யார்? ஆம்ஸ்ட்ராங் அவங்களோட குழந்தை இங்கே தான் விளையாடுன்னு கிடப்பாங்க. குழந்தையில இருந்த எங்கள் தம்பிங்க கூட அவங்க அவன் அப்புறம் அவங்க அண்ணனுங்க எல்லாம் இங்கே தான். நாங்கள் மாடு வச்சுருந்தோம். அப்போது
மாடு கட்டி இருக்கும்போது அவங்கெல்லாம் விளையாடுவாங்க போவாங்க. 1வது கிளாஸ்லேருந்து ஒன்றா இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கிங்களேன், அவங்க இருப்பாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு கூட பிரியல. வளர்ந்த பிறகு கூட பிரியல. பொற்கொடி வந்திருக்காங்களா? பொற்கொடி வரல. ம். ம். நான் நினைக்கிறேன் இந்த கட்சி இதுக்காக வருவாளோ என்னமோன்னு ஒரு இதில் நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப காலம் ஆகுது. ம். அவன் இங்கே குழந்த பிறக்கிறதுக்கு முன்னால் பார்த்தம்மா ம். நான். அதோட நான் பார்க்கல. புள்ளத்தாச்சாயிட்டு மறுபடியும் இந்த வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இட்டுன்னு போயிட்டான் ஐநாவரத்துக்கு. அதோட பார்க்கல. ம். எனக்கு இப் நான் பசியாக இருந்தேன்னு வச்சுக்கோமா, நான் சாப்பிட்டேன்னா நான் மூஞ்சி இப்படி திருப்புவேன், கோச்சிக்குவேன் ரொம்ப. நான் சாப்பிட்லையா அப்படி இப்படின்னு சொல்லி தடவை கிடவை கொடுத்துட்டு, இல்லை சரி பிரியாணி வர வைக்கிறேன், உடனே வர வைப்பான். அது எப்படி தான் தெரியல. அப்புறம் டே பிரியாணி துண்டம் நெஞ்சு மேலே இருக்குது அப்படின்னா அந்த பரோட்டா குருமா, அதனாலே அவங்ககிட்ட பசின்னு கூட சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா உடனே வர வச்சுக்குவான். என் பசியை ஆற்றுருவேன். அவன் தான். ஒரு மருந்து மாத்திரை வாங்கணுன்னா கூட அந்த 1000 ரூபாயில் பத்தலைம்மா எனக்கு. என்ன அதனால் மாத்திரை மருந்துக்கெல்லாம் சொல்லுவான். இந்த துட்டு மற்றவங்ககிட்ட கொடுத்து கூட இருக்கிறாங்கல்ல, இந்த என்னென்ன தேவையை வாங்கி வந்து கொடு, அவ்வளோ இதுங்க பண்ணுவான். ஏன்னா எனக்கு சின்னது நான் கட்டி கொடுத்து கூட எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகல. நான் இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் பெத்தேன் பிள்ளைங்களெல்லாம் கூட. அவங்களும் இங்கே தான் இருந்தாங்க. அங்கேயும் எங்கள் ஆயா வீட்டுக்கும் போவான். அந்த ஊர்லேயே இருந்துக்கிறான். எப்படியோ இருந்தான் வயசில். அதுக்கப்புறம் அந்த கட்சின்னு சொல்லிட்டு தொடங்கி அவன் ஒரு மனுஷனாக ஒரு ஸ்டாராக இருந்தான். ஸ்டாருன்னா அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டாராக இருந்தான். போட்டாங்க, குழந்தைய போட்டாங்கம்மா. அதுதான் எங்களுக்கு வருத்தம். என்னை முதல்ல எந்த இடத்துலலாம் சேர்த்தானா விட்டுருமா, சாவத்து நாள் வரைக்கும் நான் சேர்த்தா கூட அப்படியே போயிடணும், யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் என் பிள்ளை இருந்தால் செஞ்சுருப்பான். ஆம்ஸ்டாங் இருந்தால் யாருக்கிட்டையும் இங்கே பெரியவங்கெல்லாம் செத்துட்டா அவன் தான் சாவே எடுப்பான். இங்கே இந்த பக்கத்து வீட்டில் ரொம்ப பேர் சாவுங்களை எடுப்பான். நான் செத்தா என் பிள்ளை எடுக்குவான் அப்படின்னு. பெத்த பிள்ளை எல்லாம் கிடையாது எனக்கு, அவன் தான் சாவை எடுக்கணும்னு. எனக்கு முன்னால் போயிட்டானே குழந்த, நான் என்ன பண்ணுவேன்?